இயக்குனர் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள அதிக பட்ஜெட் படம் வேட்டையன். ஆக்ஷன் கதையை மையப்படுத்திய வேட்டையன் படத்தில் ரஜினிகாந்த் காவல் கண்காணிப்பாளராக அஜித் என்ற கதாபாத்திரமாக நடித்திருக்கிறார். அவருக்கு பக்க பலமாக துணை காவல் கண்காணிப்பாளராக ரித்திகா சிங் நடித்திருக்கிறார். ரூபாய் 120 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த படத்தை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்துள்ளது. வழக்கம் போல் இந்த படத்திற்கும் ஹனிருத் இசையமைத்திருக்கிறார். ரஜினிகாந்த் மற்றும் ஹனிருத் காம்போவில் வரும் எல்லா பாடல்களுமே ஹிட் பாடல்களாக வந்துள்ள நிலையில் வேட்டையன் படத்தில் இடம்பெற்ற மனசுலாயோ என்ற பாடலும் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. தளபதி விஜய் படத்தில் பயன்படுத்தப்பட்ட AI விஜயகாந்த் காட்சி தற்போது வேட்டையன் படத்திலும் ரஜினிகாந்த் பயன்படுத்தி உள்ளாராம். சிறப்பு தோற்றமாக விஜயகாந்த் படத்தில் வருவார் என தெரிகிறது. ரஜினிகாந்துடன் இணைந்து ஃபஹத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், ரோகிணி, ரமேஷ் திலக், கிஷோர், அபிராமி ஆகியோர் பலர் நடித்துள்ளனர். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் இந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் தன்னை அறிமுகம் செய்துள்ளார். 2 மணி நேரமும் 45 நிமிடம் நீளம் கொண்ட இந்த படம் சுற்றிலும் ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரெய்லரை வைத்து பார்க்கும்போது கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோயில் பகுதிகளை சுற்றிலும் நடக்கும் சம்பவங்களை வைத்து படம் நகர்கிறது. குறிப்பாக கல்லூரி பெண்களுக்கு எதிராக நடக்கும் சம்பவங்களை இந்த ட்ரெய்லர் பிரதிபலிக்கிறது. தேவையில்லை சார், ஒரு வாரம் ரொம்ப அதிகம், 3 நாட்களில் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேரு வரும் என்று ரஜினிகாந்தின் டயலாக் ஆரம்பமாகிறது. அதன் பிறகு அவருடைய ஆக்ஷன் காட்சிகள் தான் முழுக்க முழுக்க வேட்டையன் ட்ரெய்லரில் காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் பயன்படுத்திய காஸ்டியூமும் போன்று வேட்டையன் படத்திலும் ரஜினிகாந்த் அணிந்திருக்கிறார். தர்பார், ஜெயிலர் 2 படங்களின் கலவையாக வேட்டையன் வருகிறது என்று தோன்றுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.